என்ன செய்ய போகிறோம்னா மக்ரூனி எப்படி செய்கிறது, அதாவது பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா செய்ய எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே பட்டை எல்லாம் போட்டாச்சு, வாசனை பொருள்லாம். அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் போட்டு வதக்கியாச்சு. அதாவது வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடி ஏன் போடலாம், கொஞ்சம் அடி பிடிக்கும் போட்டால். அதனால் தக்காளி வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டாச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். அது ஒரு சைடு தக்காளி வெங்காயம்லாம் ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு தண்ணி கொஞ்சம் காய வச்சு அதை வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணியிலே உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னா பாஸ்தா ஒன்றும் ஒட்டாமல் வரும். உப்பு நல்லா துடிக்க ஒரு 3/4 உப்பு அதில் போட்டுடணும். பாஸ்தாவில் பிடிக்கணும். அந்த அளவுக்கு உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கணும். ஒரு அரை பதம் வெந்தோடனே வடிச்சிடணும். தண்ணி காய்ச்சி கொதிக்குது. இப்போ பாஸ்தாவை இதில் கொட்டிடலாம். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அதை நல்லா பச்சை வாசனை போகிற வச்சு வதக்கலாம். பாஸ்தா போட்டு கொதி வந்துடுச்சு. இதில் பாஸ்தாவில் உப்பு பிடிச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு பாஸ்தா எடுத்து வெந்துச்சான்னு பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் உப்பு பிடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பாஸ்தா இல்லை மக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. இதில் கொஞ்சம் மசாலா பொருள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நசுக்கி பார்த்தா இப்படி நசுங்கணும். 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ வடிச்சு விட்டுறலாம். மசாலாலாம் வதங்கி ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தாவையும் வடிச்சு விட்டோம். இப்போ பாஸ்தாவை எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதான். பாஸ்தா கொட்டியாச்சு. இப்போ நல்லா கிளற வேண்டியதான். மக்ரூனி நல்லா கொட்டி கிளறியாச்சுங்க. இப்போ உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பத்துலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அதான் மக்ரூனி கூட சொல்லலாம். மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.